ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிரானி ட்ரீ விளையாட போகிறோம். நான் நேற்றே சொன்ன விளையாடுறேன்னு அதான் போட்டிருக்கேன். வாங்க விளையாடலாம். ஈஸி மோடில் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். பண்ணலாம் வாங்க. ஓகே தான் இன்ட்ரோ போல். பெரிய வீடு பாருங்க. டக்குன்னு தோறேன் நீ தோறேன் ஒருத்தன் கேமரா வச்சுருக்கேங்க. அப்புறம் இவ்வளோ பெரிய வீடு, எல்லாம் பெரிய வீடானங்க திருதி வச்சுருக்கீங்க. கடவுள் மூடிக்குச்சு. ஓ, பயம்படுத்துகிறாங்களா? ஓகே ஓகே. வீடை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் திருதி வச்சுருக்காங்க. யாரோ கவர்மெண்ட்டு வீடை மூடி இருக்கு. இதுங்க பிரிட்ஜே தூக்கிட்டாங்க. அப்போ தப்பி கூட விளையாடுறாங்க. எப்படியா லாக் பண்ணுவாங்க நம்மளை. நான் பாப்பா என்ன பண்ணுறாங்க. அதுன்னு போயிட்டு இதாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ். என்னமோ நடக்கணுமே. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சொன்னல இந்த கிராண்ட்பாங்க கையில் ஷார்ட் கட் வீடு கைங்க. அப்பா கடவும் சேர்ந்து வந்துடுச்சு. சரி, சவுண்டு கொஞ்சம் குறை. டே ஒன். ஓகே வாங்க. we can do it means we can do it. சரி, ஆக்சுவலி இந்த கேமில் 3 பேர் இருக்காங்க. கிராணி, கிராண்ட்பா, அப்புறம் ஸ்லெண்டினா. தாத்தா, பாட்டி, பேத்தி. ஒரு கிராணியை வச்சுன்னே கொஞ்சம் கஷ்டம்தான். கிராண்ட்பா, கிராணி இதோ பார்த்துக்கலாம். சுட்ட விட்டு 3 பேர். ஃபஸ்ட்லாம் டபுள் அட்டாக், இப்போ ட்ரிபிள் அட்டாக். ஓகே ஸ்கெல்டன் கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க சீலாம் கொழுது. வெரி பேட். சரி, இங்கே ரோபோட் இருக்கும். சவுண்டு போட்டு விட்ருவோம். பட் கீழே வரும். இந்த கிராணியும் கிராண்ட்பாவும். கிராணி தான் வரும் மோஸ்டா. பார்ப்போம். வந்துடு மணி அடி. சரி, பிளாங்கெடு. பிளாங்க் இங்கன்னா மோஸ்ட்டாக கிடைக்குதுங்க. டக்குன்னு போய்ட்டு சவுண்டு போட்டு வார்ட்ரோப் அங்கே மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒஞ்சி போன பாசி பிடிச்சா வார்ட்ரோப். அதுக்குள்ளே போய் ஒஞ்சிக்கலாம். சரி, இப்போ நமக்கு கொஞ்சம் பிரேக் டைம் கிடைக்கும். சும்மா இந்த டைமை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மொட்டை மண்டைக்கு அப்புறம் அந்த சொட்டை கிராணி இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கெல்லாம் ரொம்ப கெட்டடு பண்ணுச்சு. போது பாருங்க. அங்கே கீழே சவுண்டு போட்டிருக்குன்னு அப்படியே அறிவாளி மாதிரி போகுது. ஆனால் நம்ம இப்படி ஒழிஞ்சிட்டு வரோன்னு தெரியாது. உமால் போ. சரி, ஓகே தான் வீடு போகலாங்க. ஐயோ ஃப்ரெண்டுனாங்க. ஓடு எங்கேருந்துடா சொல்கிறான் இவன். சேஸ் மியூசிக்கே வரல. அதுதான் கேன்னு வரோங்க. அந்த மியூசிக்கே வரல. ஆனால் சுட்டாங்க. வெரி பேட். சரி, தொந்து விடு. தொந்து விட்றான். தோறா தோறா. கடுப்பேத்துறீங்க. டக்குன்னு வந்து பின்னாடி வா. போகுது அறிவாளி போகுது. பிளாங்கெடு. ஏண்டா அது அங்கேயே வருது. கடுப்பாக இருக்கு. ஐயோ சரி, அவங்க இந்த சைடு ஓடிடலாம். அப்போ அப்படி போவோம். நம்ம இப்படி போயிடுவோம். போது பாருங்க. யோசிக்குது. இங்கன்னா எங்கேயாரு போயிருப்போம் அப்படின்னு என் மைண்டு சொல்லுது. என்னோட நல்ல மைண்டு சொல்லுது, பிரெயின் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நான் கிரானி 2 இல்லை தானே போடுவேன். டாப். சரி, மேலே போ. கீழே ஸ்கூலு. சரி, டெடி காலேஜ் தான் பார்ப்போம்.
ஏன்னா டெடியை வச்சு தான் கொல்ல முடியும். ஓகே டெடி இருக்கா? டெடி இருக்குங்க. ஓடு விடு. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. டெடி எடுக்க முடியும் சவுண்டு. ஏன்னா டெடி எடுக்கும் போது எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் நம்மளுக்கு. ஸோ அந்த சவுண்டு வரும். வேறு எதுவும் இல்லைங்க. அமுக்கிவிடு ஓடு ஓடு. சொன்னல யாரும் இல்லைன்னு பாருங்க. அவனும் இல்லை. டக்குன்னு போயிட்டு அந்த ஒரு குழந்தைய ஆட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அதில் போய் நம்ம இதை போட்டோன்னா ஸ்டண்டி நான் செத்துடும். செத்து அடிக்கிட்டே இருக்க ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும். நான் காமிக்கிறேன். இருக்குது பார்த்தீங்களா, இது போடணும். ட்ராப் அப்படியே எப்படி தெங்கே தெங்கடு தெங்கு குடி குடி பொருள் குடி. இந்த கொன்னல நீனும் உன்னோட தாத்தா இந்த தாத்தா வச்சு சாவும். அப்படியே இதுக்கு சோக மியூசிக் வேறு இந்த அது பேர் என்ன? போண்டாவாய். இடிஜி ப்ரோ சொன்ன மாதிரி இது போண்டாவாய் தான். அது சரியான போண்டாவாய். ஏன்னு கத்தும் பா. சரி ட்ரெயின் கீயை வச்சு ஆனடா பண்ண போகிறேன். கடுப்பேற்றுறாங்க மயிலாடு. யாரோ பார்த்துருக்காங்க. பிளாங்கெடு எவனும் அந்த சைடே வரலையா? என்ன இருக்குது வெப்பன் கிங் மோஸ்ட்டாக கிடைக்க அடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிச்சன்னா டெஃபினெட்லி ஒரு விஷயமாடி இருக்காமல் இருக்காது கிச்சனில். கிச்சன் கவுண்டர் அவ்வளோ ஓபி. சொன்ன பார்த்தீங்களா? சரி வெப்பன் கீப் எடுக்க வேணாம். இதாட் இருக்கா? அவள் தாங்க ஃப்ரையர் வுட்டு அப்புறம் அந்த வெப்பன் கீ 2 கச்சிருக்கு. பெறமையாக இருக்கு. ஒரு மேலே போயிட்டு ஒரு இடத்துல வச்சு டேனி வந்த வர கான்செப்ட் மாதிரி தான். ஒரு மேலே விடு. மேலே ஒரு ரூம் பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த சைடு. காமிக்கிறேன். இந்த வேஸு பக்கத்தில் அமுக்கி விடு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு போனோன்னா நம்ம அந்த பிளாங்க் வேணும். இங்கே வைக்கக்கூடாது. அதுக்கும் ஒரு இடம் காமிக்கிறவாங்க. ஐயோ திறக்கவே இல்லைங்க. நம்புங்க டெடி அந்த சும்மான சவுண்டு லைக் ட்ராப்பு இருக்குது. சரி இதாங்க நான் சொன்னேன் ப்ளேஸ். அதுதாங்க இப்போ பார்த்து குடுன்னு ஓடிடணும். பிஸ்கேங்க் இருக்குது பார்த்துங்களா? அதெல்லாம் வந்து இந்த பிரிட்ஜை கீழே சாய்க்கிறதுக்கு. அப்படியே கல் எடுத்து வெப்பன் கீ வச்சு போட்டு தள்ளிடலாம். ஸ்டோன் இருக்குது 1. ரெண்டு ஸ்டோன் தச்சு போடு. சரி தட்டி விட்டா சார் கீழே இறங்கும். காரில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஷெட்டில் இப்போ ஷெட்டை ஓப்பன் பண்ணோம். அது கீ வேணும். அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் கேபிள் வச்சேன்னா கரண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபியூஸு அப்புறம் இந்த கரண்ட் வேணுங்க. அப்புறம் அவ்வளோதான். எஸ்கேப் ஆகிட்டோம். அப்படின்னு கேட்பாங்க. எடு ஓடு ஆன் பண்ணு. ஃபுட் எலிவேட்டர்னு எனக்கு பேர். ஆமாம் ஃபுட்டை மேலே கீழேன்னு எடுத்துக்கோ பாருங்க. கீழே ஒரு கிச்சன் இருக்குது, மேலே ஒரு கிச்சன் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டை மேலே கீழே நீங்கள் எடுத்துன்னு போய் ட்ராவல் பண்ணுறது. மேலே சும்மா ஸ்டோர் ரூம் மாதிரி போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இதான் வச்சுருக்காங்க. சும்மா இது ஃபுட் ஸ்டோரு எல்லாம் சும்மா பேசுகிறதுக்கு இல்லை வயசானவங்களை வந்து நடக்க முடியாதுன்னு வச்சுருக்காங்க போகிறாங்க. நான் இதுக்குன்னா பேய் வயசானவங்க ஆச்சா. சரிங்க இப்போ அவங்க கிராண்ட் பா ரூமில் போயிட்டு அந்த கீயை வைக்க வேண்டியது தான். கடை மூட மாட்டேன். இந்த இடம் இருக்கா? ஓகே பேரலாக் இருக்குது. வேறு வழிகள் தான் யூஸ் பண்ணணும். அப்படி என்னென்னு ஒரு தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. ஸ்கிரீன் ஷாட் போடு. முதல்ல அந்த கூப்பிடுவாங்க. ஆட்ருக்கா? ஓ மை காட். சரி ட்ராப்பை தட்டிக்கிறோம்.
யாராடி யாராடி? இதாங்க கிராணியோட ரூமு. பாருங்களா 2 ரூமுங்க. செண்டினாவோட ரூம் வந்து கீழே இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு தெரிஞ்சு. அதான் பாருங்க, கிளம்பி ஹெட்ஷாட் போடு. இப்படி விழாமல் இப்படி வருது. சரி, இப்போ கிராண்ட் பா வருவோம். என் மனைவியை யார் அடித்தால் அப்படின்னு பெரிய ஆள் வருவார். இப்போ அப்படியே அப்படியே நந்து அப்படியே கன்னத்தின் பாஷா மாதிரி ஐ எம் பாஷா அப்படின்னு அப்படியே பாஷா அப்படின்னு பீஜம் ஓடும். வர இருப்பார் நெஞ்சலடி ஆட்ல ஒரு பாஷான்னு நினப்பில் காத்துக்கு போடுங்க. திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்கிருக்கான். அப்படியே தூங்கிடுறது சுட்டா. பட் அவனுக்கு சுட்டு அவன் கீழே விட மாட்டாங்க. நாமளும் சுட்டு கீழே தூங்கிடலான்னா எனக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மேட்சஸ் இருக்குது. இப்போ ஒரு ரூம் பக்கத்தில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே திறந்து அதாங்க இந்த ரூம். ஃப்ரெண்டினா ஒரு ரூம். இங்கே டிவி கூட இருக்குங்க, வேணா பார்க்கலாம் முடியாது, சும்மா சொன்னேன். நல்லாயிருக்கும் அந்த ரூமோட கான்செப்ட். ஆனால் அது யூஸே இல்லை, தான் விஷயம். ஃபியூஸ் இருக்குது, க்ரோபார் எடுத்து அங்கே தான் இருக்குன்னு பார்ப்போம். கிராண்ட் பா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கிராணி சாப்பர் டூவில். இப்போ நான் கன் எடுத்தது அது பெரிய ஆள்னா ஒரு நடப்பு. சரி, போயிட்டு நம்ம மேலே போய்ட்டு அந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த கிராணி ஒன் காக்கா கிட்ட. சரி, மேலே ஏறலாம். ஷார்ட் கன் மட்டும் நான் 3 கிராணி சாப்பிட்ருக்கேன். கிராணி 1ல் ஓல்டு ஷார்ட் கன்னு, கிராணி 2ல் நான் வச்சுருக்க ஷார்ட் கன்னு, கிராணி 2ல் கிராண்ட் பாக்கெட் இருக்குங்க ஷார்ட் கன். ஒரு சக்தி எங்கடா ஓடுற அப்படின்னு நாங்கள் உழுந்து ஓடிச்சு. கிராண்ட் பா எங்கே போனேன்னு கன்னே தெரியுது. என்னடா அவளை பண்ணா இப்போ மட்டும் நான் அதில் ஒழுங்காக லேண்ட் ஆகலை. அப்படியே ஒழுங்காக பார்க்காம தான் வந்தேன். ஆனால் லைட்டாக நகரிச்சில்ல அப்படின்னாங்க. சரி, வாக்க போகலாம். வாங்க வந்து விடு, தூக்கி போடு. ஆக்சலரேட்டர் யூஸ்லெஸ். ஒரு ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துனோம். ஷார்ட் கன் எடுத்துப்போம், ஏன்னா திடீர்னு வருங்க அது. வாங்க இப்படியே போயிடலாம். புல்லட் எடு, சுட்டு தள்ளிடலாம். மொடது வந்த ஒன்று ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்க அவனை வந்து போய் முடியல. சாவு. சரி, கிராண்ட் பா வரல, அவங்க டக்குன்னு ஓடலாம். செக் பண்ணிப்போம். அப்படியே இதாகிட்டு வர லூஸாக அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பார். டெஸ்ட் வேணும் உடம்புல, ஏன்னா ஒன்று போட முடியாது. கிராணி நழுவிட்டு இருப்பார். நான் வரமாட்டேன் அவனை காப்பாற்றணும். ஆனால் டம்மி பீஸுங்க அவன். அடப்பாவி, அட போங்கடா கடுப்பேற்றி. போயிட்டு ஜென்ரேட்டர் கேபிள் போய் மேலே போய்ப்போம். போயிட்டு அறான்னு அடிப்போம். ஒன்று சொல்லடா, யாருங்க அவன் கடுப்பேற்றுங்க இருக்கான். பாசாவும் இவர் கையால் அடிப்பாங்க. நீங்கள் ஆடு தானே பார்த்தேன், ஆடே வராமல் இருக்கு, ஏதோ மாயமாக இருக்கு. சரி, டக்குன்னு இந்த ஆடை எப்படியாவது ஓட்ட விட்டுடலாம். என்ன இது ஓட்ட விட மாட்டேன். இருங்க ஒரு நிமிஷம், இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். வீடியோவை பாஸ் பண்ணுற ஒரு நிமிஷம். சாரி காய்ஸ், அது என்ன கிழிச்சுன்னு தெரில. மொபைல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறு பிளட்டாக இருக்குமா? இல்லை பிளட் இல்லை. ஜென்ரேட்டர் கேபிள் எடு போட்டாட சொருவின்னு அப்புறம் அந்த ஃபியூஸ் வரணும். அப்புறம் இன்னுங்க ஓடு
எடு. ஓடு 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 ஓடு. ஆல்டோ தோற. கடை வேற மூடி வச்சுருவாங்க செத்தா மட்டும். வை தோற. கரண்ட் ஆன் பண்ணு. அவ்வளோதாங்க. நான் அந்த ஃபியூஸ் கீழே பார்த்தோன்னே அதை போயிட்டு அந்த மேலே அந்த வைக்கணுங்க. அப்புறம் நாங்கள் ஜெயித்தோம். பிரியாணி போகுது இந்த சைட் போல பாய் ஃபியூஸ் இருக்க இடத்துல ஏன்டா அது போடு போடு போடு. மேலே போய் ஸ்டிங் ஷாட் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். சரி அவன் கீழே போனான். போய் கல்ல போய் யார்றா ஏங்க எங்கேருந்துங்க பார்த்தான்? 4 இடத்தையும் பார்த்தோமே எங்கேயும் அவன் இல்லைங்க சீட்டிங்க. சத்தியமாக இந்த மாதிரிலாம் அடி வாங்க மாட்டேன். என்னன்னு தெரில, எனக்கு ஒரு அடி வாங்குறேன். ஆனால் டே 1 ஜெயிச்சிருக்கேன் அடி தருவா. இது என்னன்னு தெரிலையே, இன்னைக்கு ஏதோ சரியில்லைங்க. அது மட்டும் தெரியுது. தோந்துடு. இப்போ பாருங்க, நான் ஃபியூஸ் எடுத்துட்டு பயங்கரமாக கிளம்புறேன் பாருங்க. ஃபியூஸுங்க நல்லா இருக்குது. ஏறா தர்றேன். அதுதாங்க அதுதான் ஜெயிச்சிட்டோம். திறமையாக இருக்குது. ஏன்னா சொல்லப்போனால் எவ்வளோ அடி வாங்கணும்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. எப்படிங்க அவனை இல்லவே இல்லை திடீர்னு ஐசியூ அப்படின்னு அடிக்கிறான். சரி இல்லை மேலே இருப்போம் மேலே இருப்போம். ஓகே ஓகே டக்குன்னு ஓடு 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 அமுட்டு ஓடு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறேன் பண்ணுறேன். ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாங்க, லைக் பண்ணுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வீடியோ வச்சுக்கிட்டா 2 லைக்ஸ் 1 லைக்ஸ் சில வீடியோவில் 0 லைக்ஸுங்க. அசுகமாக இருக்குங்க. உங்கள் வேறு கிராண்ட் பா கீழே தூங்கி போயிடாரு அவரு. சரி அவங்க அமுச்சுட்டு அவள் தாங்க கீழே கிச்சிரு. அவர் பாஷா மாதிரி நினைக்கிறாரு. பாஷான்னு நினைப்போம் இருக்கு. ஏய் வா 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 வா. ஒரு பயமானது. வா 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 நீ வா. வந்து சொட்ட மண்ட பாஷான்னு வேற இவங்க வேற சொல்லிப்பாங்க. பாஷா வா பாஷா அப்படின்னு வேற முன்னாடியே கட்டிக்கலாம். ஒரு சீன்ட்டை பார்க்கணும் டம் சீன்ட்டு பார்க்கணும். அவர் தாங்க ஜெயிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் மட்டும் போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா போடுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய்.